அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அஹமது அசியாம். இன்றைய தினம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாரியதொரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக பல லட்சம் லிட்டர் பெறுமதியான டீசல் எரிபொருள் நாசமாக இருக்கிறது. இது சம்பந்தமான வீடியோக்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். இந்தியாவின் சென்னையில் இருந்து ஜோலார்பேட்டை என்ற பகுதிக்கு சரக்கு ரயில் ஊடாக டீசலானது பரிமாறப்படுவதற்காக ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கிறது. இதன்போது இந்தியாவின் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் என்ற பிரதேசத்தில் இந்த சரக்கு ரயிலானது தடம் புரண்டதன் காரணமாக இந்த சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த சரக்கு ரயிலில் 52 பெட்டிகளில் இந்த டீசல் எரிபொருள் ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் இதில் 10க்கு மேற்பட்ட இந்த சரக்கு ரயிலின் அந்த டேங்கர்கள் தீப்பற்றி எரிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. பல லட்சம் லிட்டர் பெறுமதியான எரிபொருள் தீயில் நாசமாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் பல லட்சம் லிட்டர் டீசல்கள் சரக்கு ரயில் ஊடாகத்தான் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றப்படும். இதன் போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் காலை சரியாக 5:20 அளவில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 7 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் இந்த தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. தீயானது முற்றுமுழுதாக அணைக்கப்பட்டிருக்கின்றது. 52 பெட்டிகளில் 10க்கு மேற்பட்ட பெட்டிகள் தீயில் கருகி போய் அந்த டீசல் முழுவதும் தீயில் நாசமாக இருக்கிறது. பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஏனைய அனைத்து பெட்டிகளையும் அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். திருவள்ளூர் மற்றும் அதற்கு பக்கத்தில் இருக்கும் ஊர்களில் இருந்த தீயணைப்பு வீரர்கள், தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் 10க்கு மேற்பட்ட பெட்டிகளில் இருந்த டீசலானது தற்பொழுது தீயில் கருகி நாசமாக இருக்கிறது. இந்த நாசத்தை ஈடு செய்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாகும். பல கோடி ரூபாய் பெறுமதியான டீசலானது தீயில் நாசமாகிவிட்டது. முக்கியமாக இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். 10க்கு மேற்பட்ட ரயில் டேங்கர்கள் தீப்பிடித்ததன் காரணமாக திருவள்ளூர் பிரதேசத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியாக இருக்கின்றது. பாரிய தீ ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள் இருக்கின்ற மக்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். விசேடமாக ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கின்ற கேஸ் சிலிண்டர்களையும் கூட அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த பகுதியில் காற்றின் தரம் மாசடைந்திருக்கின்றது. வளிமண்டலம் மாசடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. இந்த எரிபொருள் சரக்கு ரயில் திடீரென தீப்பிடித்ததன் காரணமாக சென்னை, திருப்பதி, கோவை, பெங்களூர், மைசூர் செல்லும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் பயணிகள் மிகவும் அசௌகரியத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். பல பயணிகள் ரயில் நிலையங்களில் காத்திருப்பதை நாங்கள் வீடியோக்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும், இந்த சரக்கு ரயில் எவ்வாறு தீப்பிடித்தது என்று. சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது திருவள்ளூர் என்ற பகுதியில் 3 இந்த பெட்டிகள் தடம் புரண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்பட்ட உராய்வின் காரணமாக தீவாந்தி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் இந்த டீசல் ரயிலானது தீப்பிடித்திருக்கிறது. இந்த தீ விபத்தில் எவருக்கும் உயிராபத்துக்கள் ஏற்படவில்லை என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டுகின்றோம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.